இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஓம் சாந்தி. தண்ணீரில் தாமரை என்ற தலைப்பில் 24 நாட்களுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. பட்டியில் இன்னைக்கு 17வது நாள். இன்னைக்கு நாம் எல்லாரும் ஜெய் சிவசக்தி பாண்டவ சேனா அப்படின்ற பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். இந்த தொடரோட இன்னைக்கு 17வது நாள் ஜல் மே கமல், அதாவது தண்ணீரில் தாமரை. நாம் எல்லாரும் தேவதைகளோட மகிமையை ஹஸ்த கமல், நயன் கமல், சரண் கமல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அதாவது இந்த வார்த்தைகள் எல்லோருக்கும் ஏன் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது தெரியுமா? ஏன்னா இது நம்ம ஆத்மாக்களோட உண்மையான பின்னணி. நாம் வந்த இடம் அதுதான். அதனால தான் துவாபர யுக காலத்திலேருந்து ரிஷி முனிவர்கள் சாஸ்திரம் எழுதியவங்க கூட இந்த அனுபவத்தை எங்கோ டச் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் நம்ம காதுலையும் இதயத்துலையும் கேட்டுகிட்டே இருக்குது. கேட்டாலே மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்குது. இந்த மாதாக்களும் சகோதரிகளும் குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்து வீட்டையும் கவனிச்சுட்டு எல்லோருக்கிட்டையும் சேர்ந்து பாபாவினுடைய ஞானத்தை பிரத்யட்சமாக்கக்கூடிய சேவையை செஞ்சிட்ருக்காங்க. யுகல்களாக இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுற வேலை நடக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இங்கே பால பிரம்மச்சாரிகளாக உட்காந்துட்ருக்கோம். அவங்களோட சின்ன சின்ன தியாகங்களால் தான் நமக்கு இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்பு, இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம இதயத்திலிருந்து அந்த தாய் தந்தையருக்கான நன்றி வரணும். நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து பாபாவினுடைய காரியத்தில் உதவியாளர்களாக ஆக்கியிருக்கிற பாக்கியம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் சாஹிப்புக்கு எப்படியோ இந்த விஷயம் டச் ஆகிருக்கும். இந்த தொடரை வச்சுக்கிட்டு அந்த மாதாக்களோட தியாகம், பங்களிப்பு இது எல்லாமே நாம் நினைவுக்கு கொண்டு வந்தோம். யஜ்யத்தோட பின்னணி ஆத்மாக்கள் எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். சம்பாதிக்கிறாங்க, வீட்டையும் நடத்துகிறாங்க, சென்டரையும் பார்த்துக்கிறாங்க, மதுபனியும் பார்த்துக்கிறாங்க. அதோடு சேர்த்து தங்களுடைய வாழ்க்கையையும் குணவானாக ஆகிட்டுருக்காங்க. இன்றைய அவ்யக்த முரளியில் பாபா சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்துட்டு பவித்திரமாக வாழ்கிறது தான் பெரிய விஷயம். வெறும் பவித்திரத்தை பற்றி பேசுகிறது இல்லை, ப்ராக்டிக்கலாக வாழணும், அதுதான் பெரிய விஷயம். முன்னாடி சாது சன்னியாசிகள் எல்லாரும் வீடு குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போனாங்க. அது அந்த காலத்துக்கு சரி. ஆனால் இப்போ பாபா என்ன பண்ணுறாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, சயின்ஸ், தர்மம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறாரு. பாபா நமக்கு இவ்வளோ அழகான ஞானத்தை கொடுத்து மைதானத்தை விட்டு ஓடுறவங்களா ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்த இடத்துலையே நின்று ஜெயிக்கணும். அதனால் முரளியோட தலைப்பு காரணம்னு சொல்கிற வார்த்தையை மாற்றி மாஸ்டர் முக்திதாதா ஆகுங்க. காரணம்னு சொல்லாதீங்க, தீர்வு ஆகுங்க. குமாரிகள் போக முடியாத இடங்களுக்கு பாபா மாத்தாக்களை அனுப்புகிறாரு. அதனால் இவ்வளோ உயர்ந்த ஞானத்தை குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்து தாரணை பண்ணிங்களான்னு பார்த்து சாது சன்னியாசிகளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது புக் ஞானம் கிடையாது, ப்ராக்டிக்கல் ஞானம். நடுவில் ஞான தர்பார் இருக்குது நம்ம பாபா. இப்போ
அப்போ பிரம்ம பாபாவே ஆரம்பத்தில் பிரம்மச்சரியா இருந்து சாது ஆகலான்னு நினச்சாரு. ஆனால் சிவ பாபாவுக்கு அனுபவம் உள்ள ரதம் வேணும்னு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தார். 60 வயசில் கிரகஸ்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு அதிலிருந்தே இந்த ஞானத்தை உலகம் முழுக்க கொண்டு போனார். ஏன்னா அனுபவத்துக்கு சமமான அதிகாரம் வேறு எதுவுமே கிடையாது. அனுபவ அத்தாரிட்டி தான் எல்லாத்தையும் விட ரொம்ப வலிமையானதும் கூட. 18/3/2008 முரளியில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் கஜானாக்களோட உரிமையாளர்கள். அந்த கஜானாவை எப்படி சேமிக்கணும்? அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாரு. 3 வழிகள் இருக்குது. ஒன்று சுய புருஷார்த்தம், இன்னொன்று துவா, அதாவது ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்மம் செய்கிறது. இப்போ முதல்ல சுய புருஷார்த்தம், எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ முயற்சி பண்ணணும். 2வது என்ன அப்படின்னா ஆசீர்வாதம், நம்மளும் திருப்தியாக இருக்கணும், நம்ம மூலமாக மற்றவங்களையும் திருப்தியாக வச்சுக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதத்தை சேமிக்க முடியும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியம், அதாவது புண்ணியத்தை நம்ம சேமிக்கணும். இப்போ புண்ணிய கணக்கு எப்போ சேமிப்பாகும்? சேவை செய்கிறப்போ. அப்போ நம்ம அந்த பாவனையோட சேவை செய்கிறப்போ புண்ணிய கணக்கு சேமிப்பாகும். பாபா சொல்கிறாங்க, பகவானோட குழந்தைகள் அவங்களுடைய முகம் எப்படி இருக்கணும்? அப்படியே தொங்கி போய் சோகமாக இருக்கணுமா? இல்லை, நீங்கள்லாம் யாருடைய குழந்தைகள்? பகவானோட குழந்தைகள். அப்போ உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட இவ்வளோ கஜானா இருந்தால் அது முகத்திலே தெரியணும்ல. இப்போ பாபா சொல்கிறாங்க, ருஹானி நஷா இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், பிரகாஷம் இருக்கணும். அதுதான் நீங்கள் யாருடைய குழந்தை அப்படின்ற அடையாளம். பாபா மாதாக்களை பற்றி ஒரு அழகான விஷயம் சொன்னார். மாதர்கள் சாவியை பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலி. சாவியை பாதுகாக்கிறது மாதிரி இந்த ஞான சாவியையும் பாதுகாக்கணும். அப்புறம் பாபா இன்னொரு பாயிண்ட் சொன்னார், குழந்தைகள் காரணம் சொல்லிகிட்டே இருக்காங்க, இதனால் இப்படி ஆச்சு, அதனால் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் காரணம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா தீவிர புருஷார்த்தத்துலேருந்து அலட்சிய புருஷார்த்தி ஆயிடுவாங்க. அதனால் காரணம்னு சொல்கிற வார்த்தையை நிவாரணமாக மாற்றுங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறாரு. எவ்வளோ நாள் எக்ஸ்கியூஸ் சொல்ல போகிறீங்க? 2008க்கும் இப்போதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அப்போது வினாசம் நின்றுட்டு இருந்தது, இப்போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 பக்கமும் காட்சிகள் தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பாபா நம்மளை ராஜயோகிகளாக ஸ்வராஜ்ய அதிகாரியான பார்க்க விரும்புகிறாரு. ஹோலியினுடைய அர்த்தத்தையும் பாபா அழகாக சொல்கிறாரு. கடந்ததை பிந்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உறுதியான சங்கல்பம் எடுக்கணும். இப்போது நான் மாறியே ஆகணும், அப்போ தான் மாற்றம் தெரியும். இல்லை அப்படின்னா மனசு அலைஞ்சிட்டே இருக்கும். மாயா நம்மளை பலவிதமாக சிக்க வைக்க முயற்சி பண்ணுது. அதனால பாபா சொல்கிறாங்க, சித்திரக்காரராகி உங்கள் சித்திரத்தை நீங்களே பாருங்கள். நான் எப்படி இருக்கேன், என்ன நிலை, எங்கே தவறு இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். பிறகு பாபா கமெண்ட்ரி செய்ய வச்சார். நீங்கள் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மா, அகால தக்த் நஷீன் ஆத்மா, விஸ்வ கல்யாணக்காரி விஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மா. இந்த நினைவில் நிலச்சிருக்க வச்சார். நடந்துட்டுருக்கோன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இப்போது நடக்கிற நேரம் இல்லை, பறக்கிற நேரம். சில குழந்தைங்க சேரில் வந்தாலும் எப்படியாச்சும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. அதை பார்த்து பாபாவுக்கு குழந்தைகளோட அன்பு தெரியுது. இந்த முழு முரளிலையும் பாபாவோட உயர்ந்த பாவனை தெரியுது. நம்மளை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தைகள். தாதி ஜானகியோட ஃபேவரட் வார்த்தை என்ன? நான் யார், என்னுடையவர் யார். இந்த நினைவை திரும்ப திரும்ப வச்சா தாதிகள் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. இப்போ தாதிகள் எங்கே போனாலும் மக்கள் எப்படி நினைப்பாங்க தெரியுமா? தேவிகள் வந்திருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பலருக்கு சாட்சாத்காரமும் ஆகியிருக்கு. நாளெல்லாம் கர்மக்ஷேத்திரத்தில் பிஸியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் யார், என்னுடையவர் யார் அப்படின்னு நினைவு வந்துட்டே இருந்ததுன்னா கனெக்ஷன் சேர்ந்துடும். சேவை செய்கிறோம் ஆனால் பாபாவையே மறந்துட்டோம் அப்படின்னா அந்த சேவைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் சேவையோடு சேர்த்து நினைவும் இருக்கணும். நான் யார் அப்படின்றத மறக்கக்கூடாது. இதுதான் சஞ்சீவனி புத்தி அப்படின்னு சொல்லலாம். இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனமும் புத்தியும் மூளையும் இதயமும் சரியான ரூட்டில் வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போது பாபா இன்னைக்கு சொன்ன 3 பாயிண்ட் என்ன? கஜானாவை எப்படி சேமிக்கணும்? 1 சுய புருஷார்த்தம் பண்ணணும், 2வது ஆசீர்வாதங்களை சேமிக்கணும்,
3வது புண்ணிய கர்மத்தை சேமிக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது, அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன்.